மதுரை சித்திரை திருவிழாவில் பச்சை பட்டுடுத்தி வைகையாற்றில் இறங்கிய கள்ளழகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இன்று அதிகாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. தல்லாக்குளம் கருப்பணசாமி கோயிலில் இருந்து 1000 பொன் சப்பரத்தில் வைகையாற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் வரவேற்றனர். தொடர்ந்து அதிகாலை பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தண்ணீரை அடித்து வரவேற்றனர். வைகையில் எழுந்தருளிய கள்ளழகரை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்றார். நிச்சயமா இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். மதுரையில ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த சித்திரை திருவிழா. அழகர் ஆத்துல இறங்குற ஒரு இந்த 12 நாள் திருவிழால இது ரொம்ப சிறப்பானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நான் ஒரு பங்கேற்றது, நேர்ல இதை அனுபவப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இங்க சாமி வந்தோடனே அந்த தீபம்லாம் காமிச்சு ஒரு ஸ்வீட் இனிப்பு தந்தாங்க. அதில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்லா இருக்கு. வேண்டுதல் பெருசா இல்ல, நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க மதுரை போலீஸ், காவல் நிலையம் எல்லாரும், அவங்களும் அண்ட் இந்து அறநிலையத்துறை அவங்களும். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 4250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 5669 சிறப்பு பேருந்துகளும் 8 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளது. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெளிமாவட்டம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் கிரிவலம் மேற்கொண்டனர். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக செயல்பட வேண்டும் என தாவேக வேட்பாளர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய விஜய், இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற பின்னர் வேறு எங்கும் சென்றுவிடாமல் நேராக பனையூர் வர வேண்டும் என கூறிய அவர், உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன் என குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் மூலம் திமுக கூட்டணி பிரமாண்ட வெற்றி பெறும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி பிரமாண்ட வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், சில கருத்து கணிப்புகள் 150 முதல் 160 இடங்களை குறிப்பிட்டாலும் கள நிலவரம் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் காங்கிரஸ் அவ்வப்போது கருத்துக்களை தெரிவிப்பது வழக்கமான ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் தலைமையின் முடிவுகள் கூட்டணியை பாதிக்காது என தெளிவுபடுத்தினார். தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி நாட்களிலேயே நாங்கள் களத்திலே இருந்த நிலவரத்தை பார்த்தோம். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் என்பதை முழுமையாக நாங்கள் அறிந்திருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுதான் கருத்து கணிப்பிலே இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னும் அதிகமான தொகுதிகளிலே கண்டிப்பாக வெல்வோம். 180 தொகுதிகளுக்கு மேலே வெல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. சில கருத்து கணிப்புகளிலே 150, 160 தொகுதிகள் வரைதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 20-30 தொகுதிகள் அதிகமாக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.